Hi students, 10th Mathematics Unit 1 Relation and Functions ல Exercise 1.1 பார்க்க போறோம். First problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Find A cross B, next A cross A and B cross A. நமக்கு 3 questions கொடுத்துட்டாங்க. First questionல A equal to 2, minus 2, 3 and B equal to 1, minus 4 அப்படின்னு. Second questionலயும் ஒரு செட் கொடுத்திருக்காங்க. Third questionலயும் செட் கொடுத்திருக்காங்க. இது மூணு क्वेश्चनையும் ஒரே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா A cross B, A cross A, B cross A. இது மூணும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துப்போம். A செட் என்ன கொடுத்திருக்காங்க? 2, minus 2, 3 and B செட் என்ன கொடுத்திருக்காங்க? 1, minus 4. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா A cross B வந்து ஃபைண்ட் பண்ணனும். பாருங்க. A cross B. A cross B னா ஃபர்ஸ்ட் எந்த செட் கொடுத்திருக்காங்க? A. அப்ப A செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கணும். 2, minus 2, 3 cross B செட் என்னது நமக்கு 1, minus 4. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணனும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க A செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து B செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் ஆர்டர் பேர்ல எழுதுவோம். நெக்ஸ்ட் அதே போல செகண்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட். அதுபோல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் கூடயும் நம்ம ஆர்டர் பேர்ல எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது நமக்கு 2. B செட்ல என்ன இருக்கு? 2, 1. நெக்ஸ்ட் 2, minus 4. செகண்ட் எலிமெண்ட் எடுத்துங்க. minus 2, 1, minus 2, minus 4. Third element 3, 1, 3, minus 4. ஓகேங்களா? இதுதான் அது A cross B. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? A cross A கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப A cross A எழுதலாமா? A cross A equal to A செட் கூட A செட்டையே நம்ம என்ன பண்ண போறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போறோம். A செட்னா நமக்கு 2, minus 2, 3 cross A செட் தான். அப்ப திரும்ப அதுதான் எழுதணும். 2, minus 2, 3. ஓகேங்களா? இங்கேயும் அதே தான். நமக்கு என்ன எலிமெண்ட் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஆர்டர் பேர்ல எழுத போறோம். அப்ப பாருங்க. 2, 2 நெக்ஸ்ட் 2, minus 2, 2, 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? minus 2, 2 minus 2, minus 2 minus 2, 3. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? தேர்ட் எலிமெண்ட்டை நான் இங்க கீழே எழுதிக்கிறேன். 3, 2 3, minus 2 3, 3. ஓகேங்களா? செட் பிராக்கெட்டை ஹோலா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் A cross A. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? B cross A. அப்ப பாருங்க. B cross A கண்டுபிடிக்கணும். அப்ப B cross A ன்னு கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் B செட் எழுதிக்கணும். B செட் என்ன நமக்கு 1, minus 4 cross A செட் 2, minus 2, 3. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பேர்ல எழுதலாம். நம்ம 1 எடுத்துட்டு இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர்ல எழுத போறோம். 1, 2 1, minus 2 1, 3. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் minus 4, 2 minus 4, minus 2 minus 4, 3. ஓகேங்களா? இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். செகண்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? A equal to B equal to P, Q ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம அங்கேயே நம்ம செகண்ட் क्वेश्चनல A செட் B செட் என்னன்னு எழுதிப்போம். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? A equal to B equal to P, Q. இதுல என்னது நம்ம ஃபைண்ட் பண்ணனும்? A cross B, A cross A, B cross A. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் A cross B பார்க்கலாமா?
A cross B equal to A set என்னது நமக்கு P, Q cross B செட்டுமே என்னது நமக்கு P, Q தான். அப்ப therefore என்ன கிடைக்கும் நம்ம இது ஆர்டர் பேர்ல எழுதுங்க. P எடுத்துக்கிட்டு இங்க இருக்க P கூடயும் Q கூடயும் ஆர்டர் பேர்ல எழுத போறோம். அப்போ P, P next P, Q next Q எலிமெண்ட் எடுத்துங்க. Q, P Q, Q இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணனும்? A cross A ஃபைண்ட் பண்ணனும். A cross A. A cross A என்னது? A ஓட எலிமெண்ட் P, Q cross திரும்ப A ஓட எலிமெண்ட் P, Q. இங்க என்ன நம்ம பண்றோமோ அதேதான். இங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே நமக்கு என்னது சேம். அப்ப அதேதான் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? P, P P, Q Q, P Q, Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம B cross A ஃபைண்ட் பண்ணுவோம். B cross A என்னது நமக்கு சேம் அதேதான். P, Q cross P, Q. அப்போ ஆர்டர் பேர் அதேதான் நமக்கு கிடைக்கும். P, P P, Q Q, P Q, Q. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A cross B யும் A cross A வும் B cross A வும் தான் தெரியுது நமக்கு சேம்னு தெரியுது. அப்போ லாஸ்டா நம்ம இதுல இருந்து என்ன எழுதலாம்? A cross B equal to A cross A equal to B cross A அப்படின்னு நம்மளால எழுத முடியும். நம்ம இது கேக்கல, நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A equal to M, N B equal to empty செட்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A equal to M, N B equal to empty set. அப்போ A cross B equal to M, N A set எழுதிட்டோம். cross இங்க என்னது நமக்கு empty. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். A cross empty set equal to என்னன்னு தான் கிடைக்கும் நமக்கு? empty தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் A cross A ஃபைண்ட் பண்ணலாம். A cross A equal to A set என்னது? M, N cross M, N. லாஸ்ட் என்ன பண்ணமோ அதேதான். எலிமெண்ட் மட்டும் தான் இங்க நமக்கு வேற. ஓகேவா? அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் M, M M, N. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது N, M N, N. ஓகேவா? நெக்ஸ்ட் B cross A ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. B cross A equal to empty set கூட நம்ம A set M, N கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்டு சம் செட் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? empty தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு.